அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டி வலி குறைப்பதற்கான ஒரு எளிய யோகா பயிற்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக முட்டி வலி அப்படிங்கிறது இந்த வயது மூப்பு காரணமாக எலும்பு தேய்மானம், அப்புறம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறது, அப்புறம் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் அதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டி வலி வரும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்னொன்று என்னென்னா, இந்த காலை தொங்க போட்டு சேர்லேயே உட்காந்துருக்கோம். பொதுவாக உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, தரையிலேயே உட்காரவே மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு எல்லாம் இப்போ என்ன இருக்குன்னா, அந்த முட்டி வலி அதிகமாக வந்துடுது. ஸோ இந்த வலியை குறைக்கிறதுக்கு நிறையா நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். போன பதிவுலலாம் நம்ம முட்டி வலிக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சிலாம் எனக்கு செஞ்சும் சரியாகலாம், இல்லை அந்த பயிற்சிகளை என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்கலாம் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுக்கு இந்த முட்டி வலி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காலை நீட்டி உட்காந்துட்டு 2 காலையும் நீட்டிக்கணும். நீட்டிட்டு உங்களுடைய இந்த கால் முட்டிக்கு கீழே கேப் இருக்கும். ஸோ தரைக்கும் உங்களுடைய கால் முட்டிக்கு நேராக கீழே இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா தரையை ஒட்டி காலை வைக்கணும். ஸோ அந்த இடைவெளி இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, கையை பின்னாடி வச்சுக்கோங்க, ஷோல்டர் அளவு கேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதுகை நேராக வைக்கணும். ஸோ இந்த பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கால் பாதத்தை மட்டும் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி என்ன செய்யணும், பயிற்சி கொடுக்கணும். உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட் மட்டும் என்ன செய்யணும், உங்களுக்கு அப்படியே வேலை செய்யணும். ஸோ இதில் பாதத்தை நல்லா முன்னே தள்ளணும். பாதத்தை முன்னே தள்ளும்போது உங்களுடைய கால் பெருவிரலையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி தள்ளணும். ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யணும், ஒரு 10 தடவை இந்த மாதிரி என்ன செய்யணும், பாதத்துக்கு மட்டும் இப்படி பயிற்சி கொடுக்கணும். ஸோ இந்த பாதத்துக்கு பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ முதுகை நேராக வைக்கணும். இந்த கேப் இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு எளிமையாக உட்கார்ந்தோடனே அந்த இடைவெளி இருக்காது, நல்லா சப்புன்னு உட்கார்ந்த மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு இந்த மாதிரி முட்டி தூக்குன மாதிரி இருக்கும், இப்படி நல்லா தரையில் வைக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், தரையில் வைக்கணும். தரையில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி முதுகை நேராக வைக்கணும். முதுகை நேராக வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட 2 கையை என்ன செய்யணும், இந்த மாதிரி மேலே நேராக தூக்கணும். சிலவங்களுக்கு கை இப்படி முன்னாடி இருக்கும், பின்னாடி கொண்டு போக முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், நல்லா அந்த முட்டிக்கு நேராக நல்லா கீழே நல்லா ப்ரெஷர் பண்ணி அழுத்தி என்ன செய்யணும், உங்களுடைய கையை நல்லா என்ன செய்யணும், பின்னாடி கொண்டு போய் பார்க்கணும். உங்கள் ஷோல்டருக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி முதுகை நேராக வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ தலையெல்லாம் கீழே தொங்க போடக்கூடாது, நேராக பார்க்கணும். இதில் ஆரம்பத்தில் ஒரு 10 வினாடி அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ நல்லா மூச்சு இழுத்து விடணும். சிலவங்களுக்கு 10 வினாடி கூட வைக்கிறது கடினமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வினாடியிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், உடனே ரிலாக்ஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு கையெல்லாம் மேலே தூக்கி ரொம்ப பண்ணவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க நீங்கள் பின்னாடி இதே மாதிரி ஷோல்டர் அளவு கேப்பில் பின்னாடி கை வச்சுட்டு இதில் என்ன செய்யணும், நல்லா முதுகை நேராக வச்சு முட்டிக்கு நேராக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதில் நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே 10 வினாடி உட்காரணும். ஓகே, நல்லா மூச்சு இழுத்து விடணும். முன்னாடி பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக அந்த மாதிரி கால் நீட்டிலாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ வயசான பாட்டி தாத்தாவெலாம் பார்த்தோன்னா தெரியும், ரொம்ப நேரம் அந்த மாதிரி கால் நீட்டிலாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பகலில் வயல்லலாம் நிறைய வேலை பார்ப்பாங்க, நிறையா உடல் உழைப்புகள்லாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காலை நீட்டியே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ பொதுவாக தரையில் உட்கார்றதே கிடையாது, காலை தொங்க போட்டு நாற்காலியில் தான் அதிகமாக உட்கார்றோம். ஸோ அதனாலே இந்த முட்டி வலி பிரச்சனைகள்லாம், இந்த காலில் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யுது, அதிகமாகவே வர ஆரம்பிக்குது. வெரிகோஸ் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இதெல்லாம் இந்த காரணங்களாலே நமக்கு என்ன செய்யுது, நிறையா வருது. ஸோ இந்த காலை நீட்டி உட்கார்றது விஷயம் கிடையாது. இதில் இந்த இடைவெளி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், காலை நல்லா அழுத்தி வைக்கணும், பாதத்தெல்லாம் நேராக வைக்கணும். இந்த முதுகெலும்பை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேராக வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த முட்டி வலி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இல்லை எனக்கு இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ
பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியை செய்யுங்க. இதை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இதை செஞ்சுட்டு இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து காலுக்கு வந்து கொஞ்சம் உயரம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த யோகா பிளாக் வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு உயரத்துக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை நீட்டி இது மேலே உங்களுடைய காலை வைக்கணும். கரெக்டாக உங்களுடைய அந்த குதிங்கால் வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பின்னாடி கை வச்சுக்கோங்க. முதுகை முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஸோ நேராக வச்சுட்டு இதில் வந்து காலை அப்படியே ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். கீழே லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் மெதுவாக. இதில் முடிஞ்சால் அதே மாதிரி கையை மேலே தூக்கி பார்க்கணும். அப்படியே வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்கள் தரையில் வெறும் தரையில் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடைவெளி இருக்கும் சிலவங்களுக்கு. இப்போது இந்த காலை நீங்கள் இது மேலே வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த கால் வெயிட்டில் என்ன ஆகும்னா அப்படியே மெதுவாக இந்த நீ வந்து கீழே இறங்கும். ஸோ இங்கே வச்சுருக்கக்கூடிய இந்த இடைவெளியை வந்து இதில் வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் நல்லா நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே இந்த மாதிரி காலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளியே இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சிலவங்களுக்கு இடைவெளி இல்லாமல் இருக்கும். கால் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வச்சுட்டு இந்த மாதிரி முதுகை நேராக வச்சு கையை தூக்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து நேராக வச்சு பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் நேராக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ இந்த முட்டிக்கு வந்து ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், தரையை நோக்கி மெதுவாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். நம்ம இப்போ பார்த்த இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. ஒரே ஒரு பயிற்சி தான் பார்த்தோம். எளிமையாக உட்காந்துட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதை வந்து நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஸோ எந்திரிச்சு உங்களுடைய காலை கடன்களாக முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் மாலையில் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சில பயிற்சிகள் வந்து நிறையா நான் பயிற்சிகள்லாம் செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காலை நேராக உட்காந்து யோகாவில் இது தண்டாசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலெல்லாம் இந்த மாதிரி நேராக வச்சு முதுகை நேராக வச்சு கையை வந்து நல்லா நேராக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன தான் உடற்பயிற்சி பண்ணாலும் இந்த போஸில் நம்மளால் நேராக உட்கார்றது சிலவங்களுக்கு கடினமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் சரி செஞ்சு பாருங்கள். முட்டி வலி மட்டும் இல்லை, நிறையா பிரச்சனைகள் வந்து இதில் நமக்கு சரியாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.